வணக்க நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்க மிக ஆன்மீக தேடலில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியேனின் அன்பு வணக்கம். நமக்கு சிவாய நம. சாமி போன இதில் பக்தியின் தன்மை சொன்னோம். இப்போ அதே மாதிரி கிரகம் பூதங்கள் தன்மையை பாருங்கள். அதான் சொன்னோம், ஒரு பொருளின் தன்மை உணர்ந்தால் அடுத்து அந்த பொருள் நமக்கு என்ன செய்யும், அந்த பொருள்னால் நமக்கு என்ன நன்மை என்ன தீமை, இது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சால் இதுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிடும். முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே இப்போ காப்பி குடிக்கிறோம். காப்பி எதுக்காக உற்பத்துணர்ச்சி வர்றது மாதிரி குடிக்கிறோம்ல, அது நன்மை தெரிஞ்சுதான் குடிக்கும். அது விஷமாக இருந்தால் குடிக்குமா குடிக்க மாட்டோம். அது மாதிரி நம்ம உணர்ந்து தான் ஒன்று தப்பு நல்லது கெட்டதுன்னு தெரிகிறோம். அதே மாதிரி பச்சையும் அந்த தன்மை, பூதத்துக்கும் அந்த தன்மை. பொதுவாக இப்போ சொல்கிறேங்க, இப்போ நெருப்பு நானா நமச்சிவாயில் நானா அகாரம் ரைட்டு. இதில் இந்த நானா கூட பச்சி வள்ளுவர். அதே மாதிரி இதுக்கு உள்ள கிரகம் குரு. இந்த குரு எந்த இது நீர் ராசியா நெருப்பு ராசியா அந்த மாதிரி அதை பார்க்கணும். இப்போ நெருப்பு ராசி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நெருப்பு ராசி நட்சத்திரங்கள் அது ஒரு சப்ஜெக்டில் ஓடுது வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து நிலராசி வருது. நிலராசி அதுக்குள்ள நட்சத்திரங்கள் அது இருக்குது. இப்போ இந்த நிலராசி இருக்கிறவங்க நீர் ராசி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். இந்த இதில் இருக்கிற கிரகங்கள் அந்த பாகத்தில் இருக்கும். இப்போ 12 கட்டம் இருக்குது சாமி. 12 கட்டம் 4 கட்டம் நீர் ராசியில் இருக்குது, 4 கட்டம் நிலராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நீர் ராசியும் நிலராசியும் நிலத்துக்குள்ளே அவங்க ஒன்றா கூட போயிடுவாங்க. ஏன்னா நீர் ஊற்றா அது பயிர் வளரும். அது தன்மை இருக்கிறதுனால நீர் இல்லாமல் மண் வளப்படுத்த முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. அதனால் நீருக்கும் நிலத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பங்காளி மாதிரி ஒரு நட்புக்குள்ளே இருப்பாங்க. ரைட்டா? அதே இப்போ நீரும் நெருப்பும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நெருப்பு இப்போ நீர் போனோடனே நெருப்பு அமர்ந்து போகும். அப்போ நெருப்பு ராசியில் நீர் ராசி இருக்கும்போது அதனுடைய தன்மை இழந்துவிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நீர் ராசி நெருப்பு ராசியில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? இப்போ கடகம் சிம்மம்னு வச்சுக்கோங்களேன். கடகத்துக்கு அதிபதி யார்? நீர் ராசிக்குடைய சந்திரன். ரைட்டு. சிம்மத்துக்கு அதிபதி யார்? சூரியன் நெருப்பு ராசி, அக்னிக்கு பவர். அப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த ராசியில் உட்காந்துருக்கும்போது பாருங்கள், இதுக்குள்ளே பிரச்சனை அதிகமாகும். நீயா நானுங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சாமி, ஒவ்வொரு பட்சிக்கும் அதோட தன்மை இருக்குது. இப்போ அடுத்து கோழியை பாருங்கள். கோழி அது காற்று ராசி. அடுத்து ஆகாயத்தை பாருங்கள். ஆகாய ராசிக்கு யார்? இவங்களுடைய பிரமாண்டம் என்ன? இப்போ காற்று ராசியுடைய பிரமாண்டம் என்ன? இது ஆனால் மொத்தத்தில் இந்த எல்லா இயக்கத்தையும் இந்த ஆகாயம் பிரம்மாண்டம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே அணைக்கும். நான் அதுதான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு இந்த ஆகாயத்தை ஒருத்தர் சித்தி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்லலை, அந்த ஆகாயத்தை சித்தி பண்ணும்போது இந்த 4 பட்சங்களும் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு உள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படி மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவை. மனம் ஒன்று செம்மையாச்சும் நம்ம இயக்கம் எல்லாமே ஒரு மாதிரியாக மாறும். மூலப்பொருள் அந்த மனம். அந்த மனத்துக்கு அதிபதியார் சந்திரன். இவ்வளோ உள்ளே போக நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக படுவீங்க. என்னடா இவ்வளோ இருக்குது, ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. எல்லாத்துக்கும் எல்லா விளக்கங்களும் இருக்குது சாமி. ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னதை இங்கே இப்போ இருக்கிற கலியுகம் அதை மறக்கிறது. அது சொன்னால் அவங்களுடைய இப்போ என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நிலைமை பாதிக்கலாம். அதனால அவங்களுக்கு ஒரு சில இது வரலாம். அதெல்லாம் யோசிக்கிறாங்க. எல்லாத்தையும் வெளியே விட்டால் எல்லாரும் நல்லாயிருவாங்களே அப்படிங்கிறது. அதில் சில மர்மங்கள், மறைக்கப்பட்ட மர்மங்கள் எல்லாம் இருக்குது சாமி. இப்போ அகசியர் எழுதின புக்கா அப்படின்னா அது உண்மையே கிடையாது. அதில் இருந்து ஒரு பாகத்தை எடுத்து நம்ம பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வெளிநாடுகாரங்க எல்லாம் கொண்டு போய் இன்றைக்கி அவன் பிழைக்கிற ஆன்மீகம்னா நம்ம நாத்தியம் வேலை பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் ஆன்மீகம் உயிருக்கு மேலாக இது பண்ணுறான். அதுதான் நான் சொல்கிறேன். பஞ்சபட்சியை தன் உயிருக்கு மேலாக ஒருத்தர் நினச்சி உள்ளே வர்றான்னா அவன் பெரிய ஒரு அறிவாளி. அவன் வாழ்க்கையில் அவன் ரொம்ப சாதிப்பான் சாமி. அதெல்லாம் உண்மை நிறையா இருக்குது சாமி. பஞ்சபட்சியை ஒருத்தன் பச்சையை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே அவனுடைய தன்மை வேறு மாதிரி ஆகும் சாமி. இதெல்லாம் இவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது யோசனை. நான் சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு சரியான இது விளக்கம். நான் ஒரு டிப்ஸு தான் சொல்லுகிறேன். இதில் முடிவான விளக்கம் இதுதான் அதுதான் நான் சொல்லவே கிடையாது சாமி. நல்லா யோசனை பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு தான் கொடுக்குறேன். இது நீங்கள் உள்ள புகுந்து அது என்ன சொல்கிறாரு, ஐயா என்ன சொல்கிறாங்க, ஐயா என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்தவங்க செய்கிறத நம்ம பொறாமப்படாமல் அதில் ஆழத்தை உணர்ந்து பாருங்கள் சாமி. உள்ளே போய் பாருங்கள். நான் சொல்கிறது நல்லதா கெடுதான்னு அது நீங்கள் தான் யோசிக்கணும். இன்னும் நான் சர்ச் பண்ணிக்கு நான் வரல.
ஆகையினால கிரகத்தன்மைகள் அப்படி இருக்குது, பச்சித்தன்மை இருக்குது, பூதத்தன்மை இருக்குது, ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அடுத்து நட்சத்திரங்கள் இருக்குது. நட்சத்திரம் அந்த அந்த இப்போ நினைச்சவங்க அஸ்வினி, அஸ்வினி யாருக்கு உள்ளது? வள்ளுவருக்கு உள்ளது. அதாவது இந்த பறவைக்குள்ளே ஒவ்வொன்றும் முடியாத பறவைக்கிட்ட ஒரு ஆதிக்கம் இருக்குது, ஆனால் முடிகிற பறவைகிட்ட ஒரு ஆதிக்கம் இருக்குது. இது அதை அடிச்சிடும், இதை அதை தூக்கிடும், அப்படிங்கிறது தான் கணக்கு வச்சுருக்காங்க. அது நீங்கள் உள்ளே தான் போய் பார்க்கணும். சரியா? வள்ளுவர் பற்றியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆடலாம், அதே மயில் நினைச்சா எல்லாத்தையும் அடக்கலாம். இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு சப்ஜெக்டில் உள்ளே இருக்குது சாமி. அதை நான் சொல்கிற மாதிரி அது உள்ளே போங்க. இல்லை சரியான குருவை கைப்பிடிங்க. குருவை நான் சரியான குருன்னு நான் சொல்ல, அது நீங்களே உங்களை வேண்டிக்கோங்க. நீங்கள் சரியாக இருந்தால் இறைவன் உங்களுக்கு குருவை கொடுப்பார். அதுதான் உண்மை. ஆகையினால எல்லாம் சொல்கிறது, நான் சொல்கிறது தான் உண்மைன்னு நினைக்கவே செய்யாதுங்க சாமி. அது உள்ளே ஆராய்ச்சி பாருங்கள், உள்ளே போய் பாருங்கள், அதுக்குள்ளே என்ன இருக்குது, அது என்ன அவங்க சொல்கிறதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் நடக்குது. நான் சொல்ல நீ இந்த இடத்துல இருந்து சொல்லும் போது நமச்சிவாயின்னு சொல்லும் போது சுவாசம் மாறுதான்னு பாரு, நல்லா டெஸ்ட் பண்ணி பாரு. நான் சொல்கிறேன், இந்த 8 பஞ்சாச்சரத்தை நீ கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த திசையிலேருந்து எந்த திசையை நோக்கி நீ போகிறியோ அந்த நேரத்தில் உன் பற்றி ஒரு சுவாசம் ஓடும். அதை நீ டெஸ்ட் பண்ணி பாரு. நான் இன்னும் நிறையா சொல்கிறேன் சாமி. இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு இது பண்ணி விடுங்க. நீங்கள் எனக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்கணும், இன்னும் என் மனத்தில் இருக்கிற அத்தனை இறைவன் எனக்கு கொடுத்த அத்தனை இன்ப துன்பங்கள் உங்களுக்கு பகிர்ந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நமச்சிவாய சிவாய நம. பகவானே அஷ்டம்.